மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சியில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருக்கக்கூடிய அந்த வடுவெட்டி ஊராட்சிக்கு ஏற்பட்ட கொங்குவெட்டி வடுவெட்டி இந்த ரெண்டு பகுதிக்கு நடுவே இருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்த மட்டுக்கு இந்த உசிலம்பட்டி நகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய கழிவு நீர்கள் அனைத்து, அதாவது சாக்கடை கழிவு நீர்கள் அனைத்து இந்த ஊராட்சி உட்பட்ட பகுதியில் வந்துட்டு தேக்கமடைஞ்சு ஊரணியா இருக்கக்கூடிய அதை குடிநீர் ஆதாரமாக இருந்த ஊரணி பகுதியில் தேங்கி காணப்படுகிறது. குறிப்பாக இந்த கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே ஊராட்சி உட்பட்ட பகுதியில் கொங்குவெட்டி பகுதியில் இந்த கழிவுநீர் அனைத்து தேங்கி காணப்பட்ட சூழ்நிலையில அங்கு கடும் எதிர்ப்பு ஏற்பட்ட சூழ்நிலை. அடுத்தடுத்து இந்த வடுவெட்டி அருகே இருக்கக்கூடிய இந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் பள்ளி கல்லூரி அருகே இந்த ஊர்ணியில இந்த கழிவுநீர் அனைத்து தேக்கமடைஞ்சு காணப்படுகிறது. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்த மட்டும் இந்த பகுதியில கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கு. அதுபோக கூட்டுறவு சொசைட்டிக்கு உட்பட்ட இந்த கூட்டுறவு கிட்டங்கி இருக்கு. இந்த கிட்டங்கி பகுதியிலுமே இந்த கழிவுநீர் தேக்கப்பட்டு இங்கு தேக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் அனைத்து அவ்வப்போது சேதமடைய ஒரு சூழ்நிலையை காணப்படுகிறது. அதுபோக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியிலேயே இந்த குடிநீர் இந்த சாக்கடை கழிவுநீர் வந்துட்டு அவ்வப்போது இந்த குடியிருப்பு பகுதிக்குள்ள செல்வதால இப்ப இந்த நோய் தொற்று ஏற்படுவதோடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த க்ரௌண்ட் வாட்டர் என்று சொல்லக்கூடிய போர்வெல் வாட்டர் பூராமே தற்போது மாசடைந்து காணப்படுகிறது. அந்த போர்வெல் வாட்டர் மூலியமாக கிடைக்கக்கூடிய தண்ணீரை அருந்தும் போதும் சரி, அந்த நீரை பயன்படுத்தும் போதும் சரி, உங்களுக்கு வந்துட்டு அரிப்பு உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்த பகுதி மக்களுக்கு தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த நீரை வந்துட்டு சுத்திகரிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சு இருந்தாலும் நகராட்சி பகுதியிலிருந்து வரக்கூடிய இந்த சாக்கடை கழிவு நீரை ஊரக பகுதியில கொண்டு வந்து கலப்பது அவங்க கலப்பது குறித்து பலமுறை மனித அளித்திருக்காங்க. இது குறித்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று சொன்னாலும் நகராட்சி நிர்வாக சார்பில் வந்துட்டு இந்த பகுதியில் வரக்கூடிய நீரை வந்து தடுத்து நிப்பாட்டி அங்கேயே ஒரு சுத்திகரிப்பு நிலையை அல்லது ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து இதை தடுத்து நிப்பாட்டணும் ஒரு கோரிக்கை இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை பாதுகாக்கிற விதமா இந்த ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய சாக்கடை கழிவு நீரை வந்துட்டு தடுத்து நிப்பாட்டி இந்த பகுதியில வந்துட்டு நோய் தொற்று ஏற்படாத அளவுக்கு இந்த நீரை வந்துட்டு சுத்திகரிப்பு பண்றதுக்கு ஊரக வளர்ச்சியில இருந்தோ நகராட்சியில இருந்தோ ஏதாவது ஒரு ஏற்பாடு செஞ்சு மாவட்ட நிர்வாகம் இதை முறையா வந்துட்டு நேரில் ஆய்வு செஞ்சு இந்த சுத்திகரிப்பு நிலையை அமைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செஞ்சு இந்த பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்குது. செந்தில், நியூஸ் ஆன் தமிழ், உசிலம்பட்டி. இந்த ஊர்னி வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக ஆடு மாடு குடிக்கிறதுக்காக சுத்தமான வந்து குடிநீரை வச்சிருந்தாங்க. இப்போ சமீப காலமா பார்த்தீங்கன்னா இதுல இருந்து முனிசிபாலிட்டி தண்ணியை இந்த ஏரியாவில் வந்து இப்படி வந்து அணிச்சு இந்த சைடு இது பண்ணி விட்டு எல்லா நாளும் இந்த ஒரு 2-3 வருஷமா இதுல வந்து தண்ணி எக்கச்சக்கமாக பெருகிட்டு இருக்குது. பயங்கரமா சுமல் அடிக்குது. இந்த தண்ணி இங்க தேங்கிறது எங்களுக்கு எல்லா விதத்துலையுமே நிலத்தடி நீர் வந்து மாசுபட்டிருக்கு. போர் போட்டோம்னா போர் தண்ணியுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த சாக்கடை தண்ணி தான் கலந்து வருது. நாங்கள் அதை குடிக்கிறதுக்கோ எதுவுமே முடியல. குளிச்சோம் மேலாம் வந்து அரிக்குது. இந்த மாதிரி இருக்குது. அது ஸ்கின் டிசீஸ் வரும் போல் இருக்குது. இதை வந்து என்ன பண்ணணும்னா இது வந்து கிராம பகுதி, வடுவெட்டி கிராம பகுதி. ஆனால் இது வந்து முனிசிபல் லிமிட்ல இருக்க தண்ணியை இங்கே கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. இது ஏதோ ஒரு கழிவுநீர் தேங்குற இடம் மாதிரி அவங்க வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நாங்கள் இதை பலமுறை இங்கே இருக்க பக்கத்தில் இருக்கிற ஒரு 10-40 வீடு இங்கே இருக்கிறோம். பலமுறை நாங்கள் நேரடியாகவும் பெட்டிஷன் நாங்கள் கொடுத்தோம். எந்த ஒரு இதுவுமே அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. தண்ணி இதுவரைக்கும் வந்ததுப்பா, ஒன்றும் முடியல. சின்னலாம் கொசு கட்டிக்குது, கொசு தாக முடியல. ரொம்ப கஷ்டமாட்டேப்பா இருக்கு. எத்தனை நாள் சொல்றது, அது பாலம் கட்டுற அன்னைக்கு ஒதுக்கிறோம் தண்ணி. வைங்க அந்த பக்கம் ஒதுக்கிறோம். மழை பேஞ்ச பூரா ஒடுக்குங்க வரைக்கும் வந்துடுது தண்ணி. எத்தனை நேரம் பாம்பு வண்டியெல்லாம் வீட்டுக்கு வந்துடுது. எத்தனை நேரம் பார்க்குறது. இப்போ நாங்கள் செடி தவிச்சு போனோம். யாரு நீ பெரிய ஆளுமோ அந்த ஒன்று இருக்கா அப்படின்னு சொன்னா எதுவுமே ரொம்ப கஷ்டமா இருப்பா தம்பி. உண்மையை சொல்லு. இப்போ இந்த பானை கட்டின பிடிச்சிருக்குப்பா. அது மாதிரி அங்கிட்டு வீடு இருந்துச்சு அந்த பக்கம் தெரியல. இப்போ பாலம் கட்டிவிட்டா அடைச்சிவிட்டா, அந்த வீட்டு காலத்திரமா அடைச்சி பிடிச்சிக்க. இப்போ இங்கே நின்று இப்போ எங்களுக்கு தான் பாதிக்குது. உசிலம்பட்டியில் வர தண்ணி ஃபுல்லாக இங்கே தான் வருது. ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கு வழி இல்லை. அப்படியே ஏறினா அந்த ரோட்டில் தான் ஏறி நிற்கும். இங்கிட்டு இருக்கவங்க ஃபுல்லாக அவங்கவுங்க இடத்துக்கு காப்பாற்றுறதுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிறாங்க. ஆனால் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. இந்த ஒரு 3 வாட்டி ஆட்சி இங்கே மாற்றம் ஏற்பட்டுச்சு. இங்கே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவங்க இடத்த அவங்கவுங்க காப்பாற்றுறாங்க. தண்ணி போகிறதுக்கு வழியை காட்டுங்க. இதனால என்ன மாதிரி பாதிப்பு? இதனால இங்கே பாருங்க, தண்ணியை பாருங்க, இந்த தண்ணியோட கலரை பாருங்க. இது அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்தால் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு
தாசில்தார் ஆடியோ இருக்காங்களா, அவங்க வீட்டு பக்கத்துல இருந்தா இதை அவங்க விட்டுருவாங்களா? நாங்க மட்டும் பாமர மக்கள், எங்களோட சம்பளத்துல அவங்க ஜாலியா இருக்காங்க, நாங்க வரி கட்டி இப்படி அவஸ்தைப்படுறோம். இதுக்கு ஒரு தீர்வு கொடுங்க. உசிலம்பட்டிக்கு எல்லாமே தீர்வு ஆயிட்டு இருக்கு, இதுக்கு ஒரு தீர்வு வேணும் எங்களுக்கு, அவ்வளவுதான். முக்காலத்துல மழைநீர் சேகரிப்பா இருந்துச்சு. இப்ப அந்த உசிலம்பட்டி நகராட்சியில இருந்து தேயிலா கழிவுகள் கலந்து மக்கள் பயன்படுத்த சூழ்நிலை ஆயிடுச்சு. இது தெரிந்து பைஎஸ் டிபார்ட்மெண்ட் தலைமையில் அமைச்சாலுமே நம்ம பக்கத்துல கிடக்காங்க, எங்க இடத்துல தண்ணி வருதுன்னு சொல்லி அடைச்சு வச்சுட்டாங்க. தண்ணி வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இது தேங்கி நிற்கிது. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கொண்டுவாங்க. இதனால அதிகமா சுற்றி இருக்கிற குழந்தைகளுக்கு வயசானவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பண்ண நல்லா இருக்குது. இதெல்லாம் மழை காலத்துல தண்ணி வருது, தேயில பூச்சிகள், பாம்பு, கூடாமல் அதிகமாக உள்ள வருது. அதுக்காக இடத்துக்குள்ள வருது. அதை சரி பண்ணணும். நாங்களும் மனு கொடுத்து பார்த்தோம், நகராட்சியிலேயே யூனியன் அரசு பண்ணி கொடுத்தோம். நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க, எடுக்கல 2 வருஷமா. இதை முயற்சி பண்ண நல்லா இருக்கும், பார்த்து பண்ணணும்.